மருது பாண்டியர் எனப்படும் மருது சகோதரர்கள் தமிழ்நாட்டில் ஆங்கிலேயருக்கு எதிரான விடுதலை போராட்ட முன்னோடிகளுள் முக்கியமானவர்கள். இன்றைய விருதுநகர் மாவட்டம் நரிக்குடிக்கு அருகே உள்ள முக்குளம் என்ற கிராமத்தில் வாழ்ந்த உடையார் சோவை என்ற மொக்க பழனியப்பன் என்பவருக்கும் அவரது மனைவி ஆனந்தாயி என்ற பொன்னாத்தாள் என்பவருக்கும் மகனாக 15/12/1748 மகனாக பிறந்தவர் பெரிய மருது பாண்டியர். 5 ஆண்டுகள் கழித்து 1753 சிறிய மருது பாண்டியர் பிறந்தார். சிவகங்கை அரசர் முத்து வடுகநாதரிடம் அவரது போர்படையில் வீரர்களாக இணைந்து தமது திறமையை நிரூபித்தனர். அவர்களின் வீரத்தை கண்டு மெச்சிய முத்து வடுகநாதர் மருது சகோதரர்களை தன் படையின் முக்கிய பொறுப்புகளில் நியமித்தார். ஜோசப் ஸ்மித் தலைமையிலான கம்பெனி படை 1772 அரசர் முத்து வடுகநாதர் காளையார் கோவில் போரில் பலியானார். 1772க்கு பிறகு காட்டில் மறைந்து வாழ்ந்த மருது சகோதரர்கள் தமது கிளர்ச்சியை 1779 தொடங்கி ஆங்கிலேய படைகளை வெற்றி கொண்டு 1770 சிவகங்கை சீமையை விட்டு வேலு நாச்சியாரை சிவகங்கை அரியணையில் அமர்த்தினர். வேலு நாச்சியாருக்கு பிறகு பட்டத்துக்கு வந்த மருது சகோதரர்கள் ஆங்கிலேயரை தமிழ் மண்ணிலிருந்து விரட்ட 1785 முதல் 1801 முடிய ஆயுதம் தாக்கி போராடினார்கள். வீரபாண்டிய கட்டபொம்மனின் தம்பி ஊமைத்துரைக்கு அடைக்கலம் தந்ததற்காக 1701 மே 28 ஆங்கிலேயர் மருது சகோதரர்கள் மீது போர் தொடுத்தனர். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியரால் 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூரில் இவ்விருவரும் தூக்கில் இடப்பட்டனர். அப்பொழுது அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மன்னர் குடும்பத்தாரும் வெள்ளையர்களால் தூக்கிலிடப்பட்டனர். அந்நீர் ஆட்சி அகற்ற அத்தனையுமே துறந்த வீர புதல்வர்கள் மருது பாண்டியர்கள் தூக்கிலிடப்பட்ட தினம் இன்று.